வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நைட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நைட் டிஃபனா? நம்மளுக்கு நைட்டு ஒரு மாம்பழம் டயட்டு தான். கொஞ்சம் டயட் லூஸ் பண்ணிட்டேன், இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு. இப்போ வந்து நைட்டு ஒரு மாம்பழத்தோடு நிறுத்த வேண்டியது தான். காலைல அவ்வளோ சாப்பிடல, காலையில் இப்போ சாப்பிட்றதே இல்லை. மதியானம் ஒரு 12 மணிக்காக சாப்பிட்றது. கொஞ்சம் ரைஸ், நிறைய சாப்பிட்றது பாதி சாப்பிட்றேன். இப்போ கிட்டத்தட்ட 88 கிலோலேருந்து 89 கிலோ வந்துட்டேன். 1 கிலோ ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததில், நடுவில் கோல்டெல்லாம் ஆனதில். மாம்பழம், இப்போ மாம்பழம் சீசன் வேறு லெவலில் போயின்னு இருக்கு. இப்போ வந்து சென்னையில் வந்து 1 கிலோ மாம்பழம் 100 ரூபா, 2 கிலோ மாம்பழம் 150 ரூபா இல்லை? இது எவ்வளோ வாங்குது? இது வந்து 2 கிலோ வாங்குறேன் 150 ரூபா. ஒரு இது வந்து பங்கனப்பள்ளி தானே? புளிக்குது. ஆமாங்க, என்னன்னு தெரியல, பயங்கர புளிக்குது. நான் சாப்பிட்டேன், இப்போ அது கூட புளிக்குதுங்க. எது புளிக்கும் எது தெரியாது. இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, மக்கிறவங்களுக்கும் தெரியாது. செம்ம புளிப்பா இருக்கு. எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியல ஆக்சுவலா. எங்களுக்கு தெரியாது. மாம்பழம்னால சேலத்துக்கு ஃபேமஸ். ஆமா, அதே மாதிரி மேம்பாலத்தும் சேலத்துக்கு ஃபேமஸ். மேம்பாலமும் மாம்பழமும் ரெண்டுமே சேலத்துக்கு ஃபேமஸ். எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு ப்ரோக்ராம் சேலத்துக்கு போயிட்டு வந்தேன். எத்தனை பிரிட்ஜிங்க கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சேலத்துலேருந்து டைரெக்டாக இங்கே பழம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. இங்கே வரது பழம்லாம் ஆந்திராவில் தான் வரும். ஆந்திரா இந்த வரதப்பாளையம், அப்புறம் நிறைய ஊர் இருக்குது, அங்கேருந்து தான் வருது. இதெல்லாம் ஆந்திரா பழமாக இருக்கும். சென்னை பழம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் இங்கே என்ன சொல்லுங்கள், சென்னையில் எங்கே வந்து இந்த மாதிரி சேலத்து மாம்பழம் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். மாம்பழத்திலே டேஸ்ட் எதுங்க? பங்கனபல்லியா, மல்கோவாவா, ருமானியா, கிளிமுக்கா? ஒன்று எது பிடிக்கும்? யாரை வந்துருக்காங்க பாரு, கதை தட்டுறவங்க. இது ருமானி மாம்பழம் வந்து ருமானி புளிக்கும். ருமானி வந்து புளிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து சிலது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோல் வந்து மெலிசா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இதுதான் மேக்ஸிமம் வந்து இதுதான். பங்கனபல்லி தான் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் சீசன் வந்தா இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் சீசன் தான் வரும் பங்கனபல்லி. ஆமா, கிளிமுக்கு, முடிகிறப்ப ருமானி, அப்புறம் நீளம். முடிகிறப்ப நீளம் வரும். கரெக்டாக நான் சொன்னது. குட்டியாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அதுவும் டேஸ்ட் நாராக இருக்கும். அது திக்காக இருக்கும் தோல். ஆமாம். சரி, நைட்டு வெறும் பழம் சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலான்ட்டு. தேங்க்யூ. நீங்களும் சாப்பிடுங்க. டயட் இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எதிர்க்க வச்சுட்டு வாயில பேசினா தப்பாயிடுமே. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். வாங்க.